இன்றைக்கி அப்பாவுக்கு 19th டே, அப்புறமா இன்றைக்கி சண்டே. இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று திருநெல்வேலியில் வந்து செம்ம மழை, அதுவும் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து நல்ல மழை பெஞ்சிச்சு பகல் ஃபுல்லாகவே. மிஷினில் துவைச்சி போட்ட துணி எதுவுமே காயலை, மழையில் எல்லாமே நல்லா நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறது, சரி வெயில் வந்தால் காஞ்சிக்கிட்டோன்னு சொல்லி விட்டுட்டோம். மழை நேரத்தில் வந்து எனக்கு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி சுத்தமாக இருந்துச்சுன்னா, மழை பெய்யும் போது அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வேலை தான் நான் ஃபுல்லாக பார்த்தேன். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் லொஹர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியம் கொஞ்ச நேரம் உட்காந்து குரான் ஓதிட்டு இருந்தேன். இன்றைக்கி சாம்பிராணி போடுறதுக்காக அந்த கமுகு ரெடி பண்ணுவோம்ல, அது வந்து ஒரு 5:45 அந்த மாதிரி டைமில் தான் வந்து ரெடி பண்ணவே ஆரம்பித்தேன். அப்படியே உட்காந்து பேசிட்டு அப்படி இருந்தோம், அது டைம் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி லேட்டு. எனக்கு அந்த கங்கு வந்து கரெக்டாக ரெடி பண்ண வராது, அது ஏதாவது ஒரு சொதப்பல் நடந்துடும். அதனால் எங்கள் மூத்தம்மா பண்ணுவாங்க, இல்லைனா எங்கள் அம்மா வந்து அந்த கங்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நான் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுவேன். சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரட்டையெல்லாம் அம்மியில் வச்சு உடச்சி குட்டி குட்டி பீஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் ஊற்றி சூட வச்சு எரிய வச்சேன். நெருப்பு நல்லா இருந்தால் தானே அந்த கங்கு மாதிரி அது ஃபார்ம் ஆகும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, அது வந்து நெருப்பு நல்லா எரிஞ்சிச்சு, ஆனால் அந்த சரட்டை கூட அந்தளவுக்கு கங்காக ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா இன்னொரு சரட்டையை வச்சு கங்காக்கி அந்த கறியெலாம் இருக்குல்ல அதெல்லாம் கங்காக்கிட்டு அதுக்கப்புறம் மகரிப்லாம் தொழுதுக்கப்புறம் தான் வந்து இன்றைக்கி நான் சாம்பிராணியே போட்டேன். மகரிபோட நேரத்துக்கு முன்னாடியே வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணி போடணும். இன்றைக்கி கொஞ்சம் என்னால் டிலே ஆனதுனால லேட் ஆகிட்டு. ஈவினிங் போல் எங்கள் மாமி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. மகரிபில் வச்சு ஓதுறதுக்காக அவங்களே வந்து நேர்ச்சை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் சாப்பிட்டோம்.